பேர் மோகன்பலா. என் பேர் தேவங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூகுள் ஷீட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இதில் போயிட்டு கூகுள் ஷீட்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. கூகுளுக்குள்ளே போயிட்டு டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுலேயே இருக்கும் பர்சனல் ஒரு பிஸ்னஸ்ன்னு கேட்கும். நீங்கள் வந்து கூகுள் ஷீட்ஸ் பர்சனல்னு வச்சுக்கோங்க. அப்புறம் blank கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வரும் ஃபுல்லாக. இது பிரிண்ட் அவுட்டு, இது வந்து பெயிண்ட் ஃபார்மேட்டு, இது வந்து ஜூம், இது வந்து கரன்சி, அப்புறம் இது வந்து பர்சன்ட், இது வந்து டிக்ரீஸ் டெசிமல் பிளேசஸ், இது இன்க்ரீஸ் டெசிமல் பிளேசஸ், மோர் ஃபார்முலாஸ், அப்புறம் இது வந்து நார்மலாக ஃபாண்ட் எல்லாருக்குமே தெரியுது, சைஸு, இது போல்டு, நார்மலாக இந்த ஸ்லைட் பண்ணல அந்த டைப் இது. அப்புறம் இது ஸ்ட்ரைக் த்ரோ அது மாதிரி இருக்கும். இதுக்குரிய ஷார்ட்கட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Alt Shift 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் கலர், ஃபில் கலர், பார்டர்ஸ், merge செல்ஸ், horizontal alignment, vertical alignment, text wrapping, text rotation, insert link, insert command, insert chart, create a filter, functions. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க மோகன்பலா இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எங்கே கூட இப்போ நீங்கள் இந்த செல்லுக்கு வந்துடுறீங்கன்னா, இப்போ சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு இது வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இப்படிக்குள்ளே கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 56 அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் பண்ணணும். அடுத்தது நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து போல்டு வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் இப்படி கிளிக் கொடுத்துட்டு போல்ட் பண்ண அப்படி நீங்கள் அந்த செல்லை மட்டும் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போல்டு. அப்புறம் நார்மலாக ஸ்லைட் பண்ணுறது, அப்புறம் கலர் வந்து மாற்றிக்கலாம். இது வைக்கலாமாடா? இது வந்து ரொம்ப இதுவாகுது, அதனால் நான் வேறு ஒரு கலர் வைக்கிற பாருங்க. ஓகே இந்த மாதிரி கலர் வச்சுருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் மாற்றிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறேன். மார்க்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் இங்கே போடுறேன், அப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டி தெரியும். நான் கேபிட்டலில் போடுறேன் மார்க்ஸ். இதுக்குரிய சைஸ் கொஞ்சம் 14 வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு மார்க்ஸ் போட்டுட்டு எஸ் MARKS மார்க்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கீழே போயிட்டு மோகனபாலா எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா போட்டுக்கிறேன். mohanabala.b கீழே JAIG.B ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படி போட்டுக்கிறேன். இதுக்குரிய சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது நேம் போடணும். நேம் நார்மலாக நீங்கள் மறுபடியும் போயிட்டு 14 மார்க்ஸ் இது போட்டுட்டு இதில் வந்து 100 ஆஃப்டா எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சும்மா நான் 98 அப்படின்னு போட்டுக்கிறேன். கீழே வந்து 99 அப்படின்னு சும்மா போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த செல் போய்ட்டு இது ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்படி காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே உங்களுக்கு இன்சர்ட் சார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் போய் கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்படி கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலம் சார்ட் அந்த மாதிரி கேட்கும். இப்போ நான் எந்த சார்ட் வைக்கலாம்? நான் வந்து பை சார்ட் வைக்கிறேன். நான் இப்படி வைக்கிறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சைடில் பர்சன்டேஜும் காமிக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்சன்டேஜும் காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த இது கிளிக் கொடுத்துருக்குறீங்க. இங்கே கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
அங்கே போய் கிளிக் கொடுத்துக்கிட்டு பை சார்ட் குறித்து போய் கிளிக் கொடுத்துக்கோங்க. பார்டர்ஸ் பார்டர் வந்து பிங்க். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பிங்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது டார்க் கலர், அதுக்குரிய கலராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. லைட்டாக தெரியுதுன்னு நான் இதை நினைக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நீங்கள் இதுக்குரிய நேம்ஸுமே வச்சுக்கலாம். அப்புறம் லேபிள் ஃபாண்ட் சைஸ், போல்டு எல்லாமே இருக்கும் இதில். அப்புறம் நீங்கள் வந்து பை சார்ட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் இந்த மாதிரி இது கிளிக் கொடுத்துருக்கீங்களா, அதனால் ப்ளூ அப்படி இல்லைன்னா பிங்க் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்குள்ளே போயிட்டு ரெட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணும். அப்புறம் இதில் வந்து சார்ட்ஸ் ஆக்சஸரின்னு இருக்கும். சார்ட்ஸ்க்கு ஒரு டைட்டில்ஸ் வச்சுக்கலாம். மார்க்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இதுக்குரிய ஃபாண்ட்ஸ்க்குரிய இதுவுமே வச்சுக்கலாம் நீங்கள். இதை நான் இது வைக்கலாம், நான் இது வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாயிருக்கு. அப்புறம் இது வைக்கலாமா? ஓகே, இதுவே வச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எப்படி வேணும், என்ன சைஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் போல்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஸ்லைட்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து என்ன கலர் கொடுக்குறேன், ஓகே இந்த கலர் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் இதில். அப்புறம் லெஜெண்டில் நார்மலாக அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு மறுபடியும் பண்ணிக்கணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சைடில் இன்சர்ட் லிங்க்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது லிங்க் இன்சர்ட் பண்ணனா கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 56 இப்போ வந்து நம்மளால் சீக்கிரமாக பண்ண முடியாதுன்னா 56 70 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே கூட சம் வரும். நீங்கள் இல்லைனா இப்படி போய் கிளிக் கொடுத்துட்டு சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே உங்களுக்கு வரும் பாருங்க 126. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் வந்து இதை போய் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு மீட்டிங்கில் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மீட்டிங்குள்ளே இல்லாதனால நான் உங்களுக்கு சும்மா இப்படி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் இதில் வந்து எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு கூட தெரியும் இங்கே. நீங்கள் இதில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்துக்கோங்க, இவ்வளோதான். நீங்கள் வந்து இமேஜஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். Ctrl+D கொடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். உங்களுக்குடைய சைஸ்க்குரிய இது பொறுத்து உங்களுக்கு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கும். சைஸ் வேணும்னு நீங்கள் சின்ன பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இங்கே வந்து ஆட் ஆப்ஷன் இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து நான் என்னென்னு இருக்குன்னா ஃபைல்ஸ், எடிட், வியூ, இன்செர்ட், ஃபார்மேட், டேட்டா, டூல்ஸ், ஆட் ஒன்ஸ், ஹெல்ப், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்குமே. நீங்கள் அப்படியே Ctrl+S கொடுத்துக்கோங்க. அப்புறம் சேவ் ஆகிடும் உங்களுக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.